மேகி வெஜிடபிள் ஆட்டோ நூடுல்ஸ் சாப்பிட கொடுக்க சூப்பரா இருக்கும். இந்தா. உங்க அப்பா அம்மா வீட்ல இல்லையா? அவங்களுக்கு பொறுப்பே கிடையாது. ஒரு சின்ன பொண்ணு வீட்ல இருக்கேன்னு எங்கேயாவது லவ் பண்ணி சுத்திட்டே இருப்பாங்க. நீ சாப்பிடு. எங்க அம்மா அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அது அவங்க முதல்ல லவ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால இப்ப சண்டை போட்டுக்கறாங்க. இவங்க முதல்ல லவ் பண்ணிக்கலையே, அதனால இப்ப லவ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. Oh God, it's getting late. I have to go. You take care. Okay, I'll take care. See you on Monday. Bye. 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 See you, Kundavi. Kundavi. Yes, ma'am. எங்க பறக்கற? உட்காரு. இல்ல பரவாயில்ல மேம், சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் என் பையனோட பர்த்டே பார்ட்டி 9 மணிக்கு உன் ஹீரோ கூட்டிட்டு வந்து சேரு. மேடம், இன்னைக்கு சாட்டர்டே, so ஓகே okay ma'am, bye. Oh shit. Hello. ini kah tanah? பாவிகளா. கீழே வரைக்கும் கேக்குது. வந்தாச்சு. வந்துட்டாளா? பொடி உள்ள வை. ஏய், நீ வைக்க மாட்டியா? பொடி. ஐஷு மச்சான், லிஃப்ட்ல ஒரு செம்ம சீனா. என்னமா கிஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ? உங்ககிட்ட சொன்ன பாரு. சி. எல்லாம் சாப்பிட்டாச்சு. கண்ணாடி இருக்குன்னு தெரியவேனா? புத்திசாலி நினைப்பு. पापा देखो। हाँ बेबी। अम्बा समुद्र में पाई धोए और अमेरिकन बन रहे हैं। எடி சொன்ன? எடி சொன்ன? என்னங்க சொன்னாவ? என்னங்க சொன்னாவ? நீ அம்பா சமுத்திரத்துல பிறந்துட்டு அமெரிக்கால பிறந்து வளர்ந்த மாதிரி சீன் காமிக்கிறியா? கழுது. கழுதுடி. கழுதுடி. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வைக்க? ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. ஏய், ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. இருடா, ஓ ஒருத்தருக்காக மட்டும் நான் இங்க வரல, அம்பட்டு பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆளாளுக்கு நாட்டா அண்ணன் வரல, அண்ணன் வர்றாரு, தள்ளுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. ரோட்ல போனா இடுப்பு பிடிச்சு கிள்ளியோ? இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளை பத்த பாப்பேன். ஏன்னா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ளதுக்கு இம்புட்டு பையன் வேலையை விட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. ஏண்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்க. இரு, அவசரப்படாதீங்க. ஆயின் பண்ணியாச்சடா? ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்லையா அண்ணனுக்கு ஆஸ்கல்? சரியா? அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சுக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐட்ட தர்றா. இதுதான் கடைசி. ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டம். இந்தாங்க கட்டுங்கண்ணே. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படின்னே தாங்குனீங்க? எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பவுடர் போடுங்கண்ணே. நீங்க பெரிய அறிவாளினே. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர். கர்நாடக சிங்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவாங்க. வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதம மந்திரி, வருங்கால சனாதிபதி. நிப்பாட்டுங்கடா. நீ ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும்.
நீங்க பயப்படாம தினம் எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறீங்க, எத்தனை பஞ்சாயத்தை பாக்குறீங்க. ஆனாக்கா உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்வாசல் வழியாவே போறீங்களே, இதெல்லாம் நம்ம கெத்துக்கு அசிங்கமா இல்ல? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என்ன? முன்பக்க என் மாமன் மீசக்காரன் இருக்கா பத்தியா, அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு. நம்ம வர்றப்ப வழிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம் வந்தா கிரிமினல் ஏதாச்சும் யோசனை பண்ணுவோம், குடும்பம் அழிஞ்சிடும். தேவையாது இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நீங்க எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? என்னடா தெரியுமா? எல்லாமே எப்படி தெரியும்? ஒரு விஷயம் வந்தா அடிக்கிற தெரியாம அடிச்சிருந்தா சொல்றா. அண்ணன் தானடா அடிச்சேன், சொல்றா. சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சு பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி. போய் தொலை. அதாவதுண்ணே, உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டுறாங்களா? ஆமா. அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேட்க சிபாரிசு பண்றாங்கண்ணே. பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் செல்லத்தாயி இதான கரெக்ட். இப்ப வாங்கண்ணே. இந்தாடி கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு? ஏன் கேக்கல? செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். எது? மூத்த மருமகன். என்ன தெரியுதா? உன் பிள்ளைகளுக்கு அப்பன், உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலைகிறேன். இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க. அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிச்சு போவோம். அடப்பு ஏண்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்பன் பெரிய மீசை வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா. மறுபடியும் அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா. எப்படி? இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவை யார் யாரெல்லாம் அடிக்கல? வெங்கடேஷ் அப்பாவும் சுரேஷ் அப்பாவும். அதுக்குள்ள அப்பா பிள்ளை பத்திரக்கலாம் பிள்ளை. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? என்னமா கீழே உயிரை வாங்குற நல்லா தான் கேட்கல. அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்கா கேள்வி. இருக்குடா நானும் காது வரைக்கும் மீசி வச்சுக்கிறேன். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விச வச்சிருவாங்களே. இந்தாங்க சாமி. என்னம்மா மாப்பிள்ளை கீழே சத்தம் போட்டுட்டு இருக்காரு? தேவரே, என்ன சாமி? குந்தவி வீட்டுக்காரரு என்ன வேலை பாக்குறாரு? பம்பாயில கார் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாமி. எங்க அப்படியே நம்ம சின்ன மாப்பிள்ளை ஜாதகத்தையும் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. கொடு சாமி. இது சின்ன மாப்பிள்ளையோட ஜாதகம். தேவரே சாமி, குந்தவிக்கு ஜாதகம் பார்த்தானே கல்யாணம் பண்ணீங்க? ஆமா சாமி. ஏன் கேக்குறிய? ஒண்ணு இல்ல, ஜாதகப்படி உங்க மாப்பிள்ளைக்கு 2 தாரம் இருக்கு. என்ன சாமி இப்படி சொல்றிய? இருக்கிறத சொல்றேன். ஏய் அவனை பாரு, இவ்வளவு ஸ்மார்ட்டா அழகா இருக்கான்ல. இந்த ஒரு காரணம் இருப்பான். मुझे पता तेरे इडली सांभर वसम मैं अपनी दोस्त के साथ आई हूँ. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்ல, என் கனவுல ஒரு ட்ரீம் பாய் வரான்னு. அவன மாதிரியே இருக்காண்டி. रील विड़ा दे. ப்ராமிஸ் ஜி. कौन सा स्कूल में पढ़ रहे हो? सन माइकल. எப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே ப்ரோபோஸ் பண்ண முடியும்? சான்ஸே இல்ல. இத பாரு, பசங்களுக்கு ஈஸியா நல்ல பொண்ணுங்க கிடைச்சிருவாங்க. ஆனா நமக்கு எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஹலோ, எங்க வேலைய பாத்துக்க எங்களுக்கு தெரியும். நீ பேசாம போ. வந்துட்டா. தேக்ரே, உன்னை விட ரொம்ப அழகா இருக்கா, டெடி பேர் மாதிரி இருக்கா, கேர்ஃபுல்லா இருந்துக்கோ சொல்லிட்டேன்.
இது வரைக்கும் லைஃப்ல எந்த பொண்ணும் இல்லாமலா இருக்கும். யூ லைக் ரஜினிகாந்த்? ரஜினிகாந்த் அவன் மூஞ்சிய பாத்தியா நீ? சிரிச்சிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். சோ சத்தியமா அவன் லைஃப்ல எந்த பொண்ணுமே இருக்கவே முடியாது. चल जल्दी चल. अरे वो चला जाएगा. जल्दी चलना. वो जा रहा है, जल्दी आओ. we have the client meeting today. Get everything ready, okay? Please do something. हाय. Are you Madrasi? யா நான் சொன்னேன்ல, நான் அதான் பண்ணுமா? நீங்க ஒண்ணு பண்ண வேணாம். இவளுக்கு தான் ஏதோ பண்ணுதான். ஏய் சும்மா ரெடி மாட்டி விடாத. தெளிவா சொல்லுமா, சார் கேக்குறாருல்ல. சொல்லுங்க. I sorry, don't mistake me. நோ நோ இட்ஸ் ஓகே. சொல்லுங்க. I like you very much. So I love you. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதானே சொல்ல வரேன். சொல்லமா? ஏய் இவன் கிட்ட இங்க வந்தா? ए इसको लेके बाहर आ. चलिए चल मेरे साथ चल. तू अपने आप को समझ पड़ सर बात. ए लिसन तेरा मुंह आई वाज हेल्पिंग यू. नो यू हैव टू मिस्टेक मी. என்ன லவ் பண்றியா? கல்யாணம் பண்ணிக்கணுமா? உன் ஃப்ரெண்ட் நல்லா தான் இருக்கா, பண்ணிக்கிறேன்னு சொல்லு. चिल्लाना बंद कर. समझे? எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. சொல்லுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. சோ வாட், அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கே. ओके ओके. எனக்கும் அவளோட வாழ்ந்து வாழ்ந்து ஓரமிச்சு போச்சு. அத டிவோர்ஸ் பண்ணிடலாம். डिवोर्स कर. போடி. உன் பேர் என்ன? திருத்தி அம்மா. ஏய் டிவோர்ஸ் பண்ணுவியா? ஏய் யார் கேக்குற? அடிச்சு வாய குழப்பிடு. ஏய் ஏன் கூட வந்து போர் அடிச்சா? அது எவ்வளவு ஒருத்திக்கிட்ட சொல்லிருக்க? என்ன சும்மாடா? சும்மா கேட்டா. ஏய் மனசுல இருக்கறத வாயில வரும். என்ன குழப்பம்? வந்து கேட்டாங்க விளையாட்டுக்கு. விளையாட்டுக்கு என்ன விளையாட்டுக்கு டிவோர்ஸ் பண்ணுவியா? டிவோர்ஸ் பண்ணுவியா? என்ன தவிர வேற லைஃப்ல வந்து அப்புறம் கூட்டு. ஏய் கேடி. Sorry girls. நீ வந்து கொல்லுடி ராஸ்கல். எல்லாம் விதி. என்னது கொஞ்சம் ஓவர் தாண்டி இந்த பொண்ணுங்க. அந்த பொண்ணு ஏதோ மெட்ராஸ்ன்னு கேட்டாங்க. உன்னை பார்த்து உருகுறா. ஒரு நிமிஷம். சொல்லு கவி. கௌதம் என்ன பிஸியா இருக்கியா? ஆனந்த வீடு இங்க தான் கிடைக்கும். நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். ஓகே. இல்ல சொல்ல. நம்ம நிதேஷ் ஒல்லியா இருப்பானே. என்னாச்சு? அவன் நம்ம சீனியர் வைஃபோட ஓடி போயிட்டான். ஐயோ அவனோட உண்மைனா? அப்புறம் என்ன பண்ணாரு அவரு? நம்ம ஆபீஸ்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காரு. 40 வயசு இருக்கு மேடம் அதுக்கு. ஓடி போறதுக்கு என்னடா வயசு? வேண்டாம் நானும் என்னடா எப்படி இருக்க? Well, gentlemen, as I told you earlier, European cars are the best in the world. And what we have done on the European model is something very fundamental. Now let's take a look at what we have done on the Indian models. As we see here, in the Indian model cars, we don't have enough stroke length for the piston, and hence the torque and the power is very normal for a normal RPM. Now what I'm going to do here is I'm going to increase the stroke length of the piston. See, as simple as that. Since I have increased the stroke length of the piston, the volumetric efficiency, torque and the power automatically increases for the same normal RPM. Well, that's about it, gentlemen. So, what you say may suit your European standards, and you don't seem to know about the Indian roads and Indian attitude towards driving. For that,
we may have to increase the bore die of the cylinder to get volumetric efficiency, torque and power for the same RPM. Was it you? Yes, sir. Who are you? In what capacity you say this to me? Sir, this is Gautam, one of our chief mechanics, sir. Mr. Ranganathan, I don't need any mechanic to make designs for my cars. You got it? And I mean mechanic. Just ask him to get out. Sir, for your information, இவரு நம்ம ஊர் பக்கம் தென்காசிக்காரர். So, சம்மந்தம் பேசலாம்னு சொல்றீங்களா? வெளியே அனுப்புங்க சார். மெக்கானிக், know your limitations. ஒரு மெக்கானிக் சொல்லி கேட்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் கிடையாது. Just get out of here. Sir, அந்த மெக்கானிக் வெளியே போனா தான் நான் ஆரம்பிப்பேன். I will continue. Sorry, gentlemen. விடுங்க சார். सिक्योरिटी, किसकी गाड़ी यार? निकलो यहाँ से. अरे मैकेनिक, इधर आओ. என்ன மெக்கானிக் சீக்கிரம் வந்தாச்சு. குட் மெக்கானிக்கா பேட் மெக்கானிக்கா? குட் பேட் மெக்கானிக். நாளைக்கு பண்ணி தரேன். ஓகே. நான் ரைட் சைடு போட்டு. என்ன மெக்கானிக் காதோட்டா? என்ன அதுக்குள்ள? மெக்கானிக் கூப்பிடுறது கொஞ்சம் நிறுத்துறியா? மெக்கானிக் கூப்பிடாம டாக்டர் நான் கூப்பிட முடியும்? சரி, இனிமே அப்படி கூப்பிடாத. நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். மெக்கானிக் அரஞ்சனா, மெக்கானிக் வேலை பாக்குற, மாமாவள பாக்கலையே. ஒரு 15 minutes வெயிட் பண்ணுங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். அதுல 2 mm இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கறேன். நீ ஆல்டர்னேட் ஒன்னு ட்ரை பண்ணி பாரு. Excuse me, sir. யா, தேங்க்ஸ். ஏய், ஆன்சர்ஸ்ல ட்ரை பண்ணலாம். Yeah, just try this. You're almost there. You're almost there. இந்த ஐடியா ஒன்றும் சரி வர மாதிரி தெரியலையே. தயவு செஞ்சு என் கான்ஃபிடன்ஸ் உடைக்காத. சரி. ஹலோ, வர மச்சான், நான் கிளம்புறேடா. வரடா. ஹலோ, ஏய் நீ சும்மா இருக்க மாட்டியா? கல்யாணம் பண்ணா போன் பண்றதா வேலையா? என்ன அடிக்கிறீங்க? கௌதம்,
காலையில இருந்து உன் பொண்டாட்டி 4 வாட்டி ஃபோன் பண்ணிட்டா. ஒரு ஃபோன் பண்ணி பேச. நான் பேசுறேன் சார், நான் பேசுறேன். டாக்டர் Yes! Hey! Hey! Come! Tienda. Hey! உதவி இங்க என்ன பண்றீங்க? வா கார்ல. ஐஷு உதவி ப்ளீஸ் சொல்றது கேளு. மழை பெய்யும்போது மரத்தால நிக்க கூடாது. கார்ல வா சொல்றல. சிலு ப்ளீஸ். என்னோட வாழ்ந்த வாழ்க்கை போர் அடிச்சுச்சுல. ஏய் ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, நீ வீட்டுக்கு வா சொல்றேன். காலையில இருந்து 15 போன் கால் பண்ணேன், ஒரு கால் கூட அட்டென்ட் பண்ண தோணல. எவ்வளவு கேவலமான வார்த்தை பேசினேன்னு பார்த்து குழந்தை முன்னாடி. அது ஏதோ தெரியாம வாய் தவறி. போய் சொல்லாத, வாய் தவறி ஒரு வார்த்தை இல்ல அது. அப்பா ஒரு தடவை தெரியாம என்னமோ பண்ணிட்டாரு, எக்ஸ்கியூஸ் பண்ணிடு. மா இந்த ஒரு தடவை அப்பா பார்த்தா பாவமா இருக்கு, வா வாமா சொன்ன கேளு. வா உனக்கு ஒரு கதை சொல்லுவாப்பா, வாப்பா. நேபாள்ல இருந்து நேரா கிளம்பி வந்து என்ன ஏண்டி கொள்ற? தேக்குஜி. ஏய் கவி, குட் டே. கௌதம், உன்னை ரங்கநாத் சார் பாக்கணும்னாரு, வா. என்ன எதுக்குடா தெரியல, வா. சோ கூப்பிட்டீங்களா? வைட்டோஜி, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னடா? சோ ஏய் ஆட்டோ ஷோலியா? சூப்பர், கலக்கிட்ட கௌதம். சார் உன்னோட டிசைனை ஆர்என்டிக்கு அனுப்பினேன், அவங்க அப்ரூவ் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பினாங்க. அங்க இருந்து உனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, அவ்வளவுதான். இது எப்ப அனுப்புனீங்க? அனுப்பினேன். சார் கை கொடுங்க. Thank you so much. ஏய் குடா, thanks சார். சார் கலக்கிட்டீங்க சார். நம்பவே முடியல, பார்த்தாலும் சுத்துது. I think we'll find out this car. Sorry. லீனா, பெஸ் குந்தவி. நான் அவனை சும்மா விட போறதில்ல. தேங்க்ஸ். அவன் எப்படி ஒரு குட் நியூஸ். அமெரிக்கால நடக்கிற டிசைனர்ஸ் மீட்டுக்கு கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ண நம்மள தான் அனுப்புறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த டாக் நம்மள வெளிய அனுப்பிச்சதோ அவன் மட்டும் தான் நம்ம ஸ்பீச். எப்படி? இது முதல்ல அப்பா கிட்ட சொல்லு. ஓ சாரி. கங்க்ராட்ஸ். Thank you. ஒரு நிமிஷம் வந்துறேன். நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, என் புருஷன் தான் முன்னுக்கு பின்னு முன்னேறாம இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் என் கொழுந்து நாரு அமெரிக்காவுக்கு போய் வேலை பாக்குற அளவுக்கு முன்னேறி இருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் பம்பாய்க்கு போய் அமெரிக்கா பிளைனை புடிச்சு அவரை வழி அனுப்பலான்னு எங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு. யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க கையை தூக்குங்க. என்னடா பாடம் நடத்துற? நல்ல விஷயம் தானே. ஆமா, நீ ஏன் கையை தூக்கிருக்க? பைக்கு போகணும்னே. இந்த பாரு, அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு, நீ தூக்குறியா? மரியாதை இறக்கிறல, தூங்குறப்ப விட்டு. அப்பா, என் புருஷன் மட்டும் கையை தூக்கல, இவரை மட்டும் கழட்டி விட்டுட்டு மத்தவங்களுக்கு டிக்கெட் போடுங்க. தப்பு பண்ணிட்டீங்களே. என்னடா தப்பு பண்ண? பம்பாயில இருக்கிற ஃபிகர் எல்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாளுங்கண்ணே. உங்கள மாதிரி கருப்பான ஆட்டுக்கட்ட பீஸ்களை எல்லாம் பார்த்துட்டா கப்பு
அப்பன் கம்பி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் 5 நாள் வச்சு அழகு பாப்பாங்க தெரியுமா? 5 நாளா? என்னடா சொல்ற? முதல்ல டிக்கெட் போட சொல்லுங்க, மத்த விவரங்களை அப்புறம் சொல்றேன். ஓகே. நான் சொன்னா வீக்கே நினைப்பாளுங்க, நீங்க சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணனை கஷ்டப்பட்டு வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன், வர்றேன்ட்டாரு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. அப்படி ஒண்ணும் வற்புறுத்தி சமாதானப்படுத்தி இவர் வந்து கிழிக்க வேணாம். இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பாக்கட்டும். ஏய், ஒரு பெரிய மனுஷன் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து சொல்றான்ல, அந்த ஆளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. டிக்கெட்டை போட சொல்றீங்க. அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. சரிப்பா, இவருக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க. இந்த கிளவிய தூக்கிட்டு வர உதவும். கிளவிய தூக்கவா? கிளவி ஈஸியா தூக்கிடுவீங்க. முக்கியமான விஷயம் என்னடா, இங்க பம்பாயில போய் இறங்கின உடனே உங்க சகலகிட்ட சொல்லி தனியா ஒரு ரூம்க்கு ஏற்பாடு பண்றீங்க. அப்பதான் நீங்க கூடி கும்மி அடிக்க முடியும். வாங்க வாங்க. சாப்பிட்டு வர்றீங்க. வாங்க. வணக்கம். உள்ள வாங்க, உள்ள வாங்க. நீ உள்ள கூட்டிட்டு போ. பெரியப்பா வாங்க. சரியா வந்தோம் பாய் கட்டி கொடுங்க. பரவாயில்லை உள்ள. வணக்கம். நல்லா இருக்கியா பாட்டி? வாங்க வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். தங்கச்சி வீட்ல கண்ணாடிய ஒழுங்கா பொண்ண கட்ட போற அந்த நெஞ்சு முடிய புடுங்கல, நாக்கு தாங்க முடியல. ஏய் வெளிய வாடா. முக்கியலடா. நாங்களே முக்கிக்கிட்டு இருக்க. என்ன நுழையிற? என்னடா ரேஷன் கடையில சீனிக்கு நிக்கிற மாதிரி என்னடா ஆச்சு? யாரோ உள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேங்கறாங்க. இவனோ இருந்தா என்னடா இப்படி வந்து வாய் சேர்த்து ஒரே குத்துமா. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம் என்ன? ராத்திரி எவன்டா ரயில்ல தூங்க விட்டீங்க? அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இடமா என்னது? பேசாத. இப்ப என்னடா கருப்புச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலிய முடிங்க. 2 பேரா? ஒரு குழியில எப்படியா 2 பேர் போறது? ஊர்ல கொள்ளக்காரன கூடி உட்கார்ந்து நார் அடிச்சது தெரியாதா எங்களுக்கு? எங்கத மட்டும் போய் அண்ணா முடி வந்து தடுக்காதீங்க. அது இருக்கட்டும்டா. ஆமா, உன்னை என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? பாம்பே வந்தவன அண்ணனுக்கு ஒரு ரூம் போட சொல்லி தகலட்ட சொல்றான்னு சொன்னல. சொன்னே நீ? சொல்றதுக்கு முன்னால தம்பி தம்பி அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல, அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா? அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துடக்கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. என்னடா என்ன கக்குசுக்கு போக முடியாம நானு கூப்பிட்டது நான் தான். ஓ, நீங்க என்கிட்ட சொன்னா நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? வாங்க வாடா. ரூம் கிடைச்சவன நீ கக்குசுக்கு போற. ஊர்ல அதெல்லாம் பெரிய ஆசை கடுமையா இங்க உனக்கு கக்கு சமைக்கும். கொல்ல பண்ணிடுவே உன்னை. நல்லா வசதி பண்ணுங்க. என்னடா இவங்க கிட்ட குடி இல்லையா? தலைக்கு வச்சுங்க. இங்க எதுக்குடா கூட்டி வந்திருக்கா? என்ன அவ்வளவுதான், அவ்வளவு கொஞ்சம் ஆட விட்டு. சகலா வாங்க, ரூம் ரெடி பண்ணிட்டோம்ல உங்களுக்கு தான். என்ன நல்லா சௌரியமா படுத்துங்க. இங்க இங்க படுக்கவா? கொஞ்சம் முடக்கிதான். என்னப்பா சகல விளையாடுறியா? ரூம்ப போறேன்னு சொல்லிட்டு இங்க படுக்க சொல்ற? இவங்க யார் தெரியுமில்ல? மோசமானவங்க. இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தா சீரழிஞ்சு சின்ன பணமா இருவான். தெரியுமா உனக்கு? சகலனா என்ன தெரியுமா உனக்கு? சகலனா அக்கா தங்கச்சியை கட்டினவங்க பிறந்தா சகல. ஆமா, என்ன என் பொண்டாட்டி குடிச்ச எச்சி பாலை குடிச்சதான் ஓம் பொண்டாட்டி. அவளை கட்டின உனக்கு இந்த குசு முடிஞ்சா எனக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கும்? உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மயிலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன். மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டேன். ஆமா, இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா ஆமா ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. இதே நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்கதானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன். மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சுக்கிற நீ? மூடிட்டிங்க படுறான் கொய்யால. கக்கூச நார் அடிச்சுட்டு சவுண்டா விடுற. ஏய் சகலைக்கு பிரியாணி ரெடி பண்ணு. இப்ப அது போலாமா? அடுங்க மாப்ள தூக்க வருது. காப்ரே எங்க போற? என்னடா இங்க நிறுத்துற? நீ இந்த பக்கல தானே? ஆமாண்ணே. தேவத பணத்தல உங்களுக்கு கருப்பிட்டானே. கைகுடா கைகுடா. டேய், நீ சொன்ன பத்தியா பாம்பேல கருப்பா இருக்க பள்ளியில பூரா 5 நாளைக்கு வச்சு அழகு பாப்பாளுன்னு. அந்த ஒரே மேட்டுக்காக 5 வெட்டிக்கு ராக்கெட் வெட்டிக்கு கொண்டாடி தெரியாம, பிள்ளைக்கு தெரியாம, குழந்தையார் தெரியாம, சகலை தெரியாம, மாமனார் தெரியாம போராடி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அவசரம் இல்லாம ஆனந்தமா இருக்கணும். இந்த ஊரை விட்டு போனவன இந்த பம்பாய சாகர வரைக்கும் ஆனந்தத்தை நீங்க மறக்கவே மாட்டீங்க. நல்லதா பார்த்து பறக்கிறேன். ஓஹோய் என்ன நீயும் கூடயே வர்ற? அண்ணனுக்கு ஒத்தாசைக்கு. ஒத்தாசையா? இங்க பாரு,
அண்ணனுக்கு இந்த மாதிரி இடத்துல அண்ணன் தான்டா ஒத்தாசை. ஓ ஒத்தாசை தேவையில்ல. வெளியேற மொட்டை. அண்ணே கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்து பாத்துட்டு போயிருந்தே. பாக்குறியா உள்ள என்ன பொருள் காட்சி நடக்குது? ஒரே குத்து கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு கண்ணு முழி பூரா வெளியே வந்துடும். போடா வெளியே. போகிறல்ல வெளியே. ஏன் பீலிங்கி? ஏன்டா பீலிங்கி? அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம். போ. சரி போ. அழப்படாது. வேடிக்கை பார்த்தாவது வேதனை எடுத்துக்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானே. உள்ள போற காரியம் உருப்படாது. போடா. மெத்தைய பாக்கலான்னு ஒத்தையில விட்டானே. பூராமே தப்பு தப்பா இருக்கு. எல்லாமே உள்ள டபுளா இருக்குடா. சிங்கிளுக்கு தானே காது விட்ட டபுள்ல சந்தோஷம். அந்த டபுள்டா நான் சொல்றது வேற டபுள். अरे என்ன சொல்றீங்க? राजू क्यों बाहर आए? क्यों बाहर आए? मैं बच्ची नहीं हूं क्या? ஐயாயிரம் வாங்கிரு. ஐயாயிரம் வாங்குடா. அண்ணா இது புதுவிதமான ரகம். காசு திருப்பி தர மாட்டாங்க. எந்த ரகம் எனக்கு தேவையில்ல. நான் சொன்ன ரகங்கடா. ஐயாயிரம் வாங்கடா முதல்ல. 5000 वापस दे दो. कौन सा 5000? 5000 दिया मुझे 5000. तू तो मेरे पास 5000 तो नहीं दिया ना. क्यों झूठ बोल रहे हैं ऐसे? ए ईना मीना रीना वीना आवा. ஐயோ ஏகப்பட்ட டபுள்ஸ் நே. ஐயோ பூராமே அவங்களா தான்டா இருக்காங்க. என்னடா கும்மி அடிக்கிறாங்க? बहनों ये आदमी 3 दिन यहाँ रहे थे और सबको अटेंड किए थे. 50,000 देना है. 50,000. என்னடா சொல்ற? ஹிந்தி மறந்துருச்சு. சொல்றியா? தமிழ். டேய் நம்ம ஊரு. எப்பா இந்த பாட்டி என்னப்பா சொல்லுப்பா. நாளை இங்க தங்கி எல்லாரையும் அட்டெண்ட் பண்ணதுக்கு 50,000 கொடுத்துட்டு போ சொல்றா. 3 நாளா. ஐஷு பாட்டி தொந்தரவு பண்ணாத. ஏய் பாலகுடா. ஆமா வா 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 வா. அங்க இருக்க சேர் எடுத்து போட்டுக்கறமா. சொல்லுங்க. மாப்பிளைக்கு எத்தனை மணிக்கு மாப்பிளைன்னு? ராத்திரி 10 மணிக்கு. சந்தோஷமா இருக்கியாமா? இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். மாப்பிள்ளை ஆபீஸ் முடிச்சது நேரா வீட்டுக்கு வந்துறாங்கல்ல? வராரே. ஏன்பா அதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல வேலை ஜாஸ்தியோ என்னமோன்னு கேட்டேன். ஓவர் டைம் கூட ஒர்க் பண்ண மாட்டாரு. வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னையும் குறைஞ்சு தனியா விட்டுட்டு போறாரு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி போய் வேலை ஏதா இருந்தா போய் பாரு. அந்த குறும்பு அப்படியே இருக்கு. அப்ப காஃபி வேணுமாப்பா? வேண்டாம் போமா. ஓகே பை. கண்ணாடி வா முன்னாடி. டேய் இங்க பாருடா. இந்த வீட்டுல வேலைக்காரியே பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி செப்ப செப்ப செப்பன்னு கும்முன்னு இருந்தா நம்ம எப்படா கம்முன்னு இருக்க முடியா? ஆமா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். முத மாதிரி மிஸ் ஆகாத. இன்னைக்கு மிஸ் ஆகாத. ஒன்னு செய்யி. என் சகல ஊருக்கு புறப்பட்டா அவங்கிட்ட நான் கேட்டேன்னு ஒரு அமௌண்ட் கேட்க. சரிண்ணே கேக்குறேன். ஐஷோ தம்பி தம்பி வணக்கம். என்ன எங்க அண்ணன் உங்க சகல உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கேட்டாரு. ஓ இந்தாங்க. என்ன தம்பி இது? அமௌண்ட்? அமௌண்டா? ஆமா இதுவும் அமௌண்ட் தானே. மண்டைய பொளந்து உன்னை அடக்கம் பண்ண அமௌண்ட் இருக்காது. பெருசா கேள்றா. அண்ணன் பெருசா அமௌண்ட் கேக்குறாரு தம்பி. பெருசா தானே. இந்தாங்க. எவ்வளவு இருக்கு சகல? டிக்கெட். உங்க டிக்கெட் ஏன்டா கொடுக்குறீங்க? உங்க டிக்கெட். என் டிக்கெட் நான் ஊருக்கு போறதுக்கு முன்னால வாங்கிக்கிறேன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி தான் தரேன். எது? இதுல 20 பேருக்கு டிக்கெட் இருக்கு. எனக்கு 10 மணிக்கு ஃபிளைட், உங்களுக்கு 8 மணிக்கு ட்ரெயின். 6 மணிக்கு நீங்க எல்லாம் கிளம்பினா தான் வண்டியை பிடிக்க முடியும். இந்தாங்க பிடிங்க போய் சேரு. ஏப்பா உன்னை வழி அனுப்ப வந்தா நீ என்னப்பா எங்களை முதல்ல அனுப்பி வைக்கிற? மாமா என்னத்தா? நீங்க நம்ம ஊர்ல இல்லன்னா அந்த ஊரை யார் மதிப்பா? கொழுந்தியா குசும்புமாங்களா அதுதானா? செவனேன்னு நாங்க ஊர்ல இருந்தப்ப போன வாரம் போன போட்டு வாங்க மாமா பாம்பேல 2 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட்டு முழுங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்ப டைவ் அடிக்கிறா நீ. அது போன வாரம். நான் சொல்றது இந்த வாரம். பேசாத புள்ள நீ. பாம்பேல அங்கங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் போலீஸ் பாத்துக்கிறப்பா. இப்ப நீ தான் குண்டு போடுற. ஊர்ல இருந்து எதுக்கு கும்பலா கூட்டி வந்த நீ? நான் 2 நாள் ரூம் போட்டு தங்கி தான் போவேன். நீ 2 நாள் இங்க எதுக்கு தங்க போற எனக்கு தெரியும். அத்தை மாமா நீ கிளம்பிட்டய்யா. வழி அனுப்ப வந்தவன வழி அனுப்பி வைக்கிறது இந்த ஊர்ல தான்டா. கொழுந்த நாறு கொஞ்சம் அவன் தான் ஊருக்கு போய் சொல்றான்ல. போடி போ போ. சகல ஏதாவது கோச்சுக்கு போறாரு. நீங்க சொல்லுங்க. சீக்கிரம் வந்துருங்க. பாய்டா. மாப்ள டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். சரிங்க வரேங்க. நல்லபடியா போயிடுங்க. ஏய் பிஸியா இருந்தாலும் போன் ஆஃப் பண்ணாத. எல்லாம் பண்ணாத போனே. மாமா வரேன் மாமா. ஓகே சரிங்க. பை. டாடாடா. See you. எப்ப பார்த்தாலும் கேம் கேம் கேம். எங்கடி உன் கேலண்டர்?
என்னடி இது இன்செக்ட் பாக்ஸ் செய்ய சொல்லிருக்காங்க, செஞ்சிட்டியா? நல்லா படிச்சு பாருமா. ஸ்டூடண்ட்ஸ்க்காக பேரண்ட்ஸ் செஞ்சு தரணும். தட் இஸ் யூ ஆர் யுவர் ஹஸ்பண்ட். ஐயோ, மும்பைல போய் எங்கடி பூச்சி பிடிப்பேன், என்னால முடியாது. என்ன கிளாஸ் விட்டு வெளிய அனுப்பிச்சிடுவாங்க. நான் கேம் விளையாடுவேன். என்னடி பிளாக்மெயில் பண்றியா? சீரியஸ்மா? உங்க அப்பா வேற ஊர்ல இல்ல. ஐஷு, செக்யூரிட்டி கார்டு யாரையாவது கூப்பிடு. இன்செக்ட் பாக்ஸ் வேணும்னா கூப்பிடு. இன்செக்ட் பாக்ஸ் இதுலயா? இல்லடி, உங்க அப்பா தான் சின்ன வயசுல யூஸ் பண்ண ஸ்லேட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு பொக்கிஷ மாதிரி பத்திரமா வச்சிருக்காரு. ட்ரை பண்ணி பாப்போம், கிடைச்சா உன் லக்கு. ஓ, நான் தூக்குறேன். அரே செக்யூரிட்டி, ஏய் மாத்தி தள்ளி மறறாலோ. அம்மா நான் கட் பண்றேன். இருடி, அவசரப்படாத. ஏய், உன்னோட இன்செக்ட் பாக்ஸ். பை. கௌதமா, கௌதம் பி, இது என்னோட சின்ன வயசு கனவு. அதுக்கு காரணம் எங்க ஊர்ல இருந்த இன்ஜினியர் ராமன். ஆள் பார்க்க ரொம்ப சுமாரா இருப்பாரு, ஆனா எல்லா பொண்ணுங்களும் அவரையே சுத்தி சுத்தி வருவாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. சோ நானும் கஷ்டப்பட்டு எப்படியாவது இன்ஜினியரிங் சீட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எல்லா பசங்க மாதிரி பிளஸ் 2ல தண்ணி தம்முன்னு சுத்தினதுனால என்னோட மார்க் கம்மியாயிடுச்சு. ஆனா நான் விடல. எங்க சித்தப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி டொனேஷன் கொடுக்க வச்சு சீட்டை வாங்கிட்டேன். PSB இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர். கிராமத்துல இருந்து வந்ததுனால ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் ரேக் பண்ணி சாகடிச்சிட்டானுங்க. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது. உய்யா மாதிரி இருந்துட்டு வெளியே இருந்த பசங்களை கூட்டு வர. ஐஷோ, வீட்டில் போட்டு ஒரு சீனியர் துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்காண்டி. Hey!
எனக்கு இவரை விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ஹே ஆர் யூ ஓகே எவ்வளவு ரத்தம் ப்ளீஸ் 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 சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அவன் மூஞ்ச உடைப்பன்னு பார்த்தா சும்மா தூங்கி இந்த பல்ப் ஏடா உடைச்ச? அவங்க வேணான்னு சொன்னாங்கல்ல. அவங்க என்ன யாரு? அன்னை திரேசாவா? அவங்கடா அவங்க. ஏய் இதெல்லாம் ஓவரா இல்லையா? காலேஜ்ல ப்ரொஃபசர் எல்லாரையும் குயகா தலையா ஒருபா தலையான்னு சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணே அவங்க ஆயிட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னு நீங்க அடிக்காம விட்டீங்க. உன்னை யாரும் பிடிக்கல. ஏன்டா அப்படி ஓவரா பண்ணிட்டு இருக்க? ஏய் இவன் நான் சொல்றதே கேட்கல. அங்கேதான்டா பாத்துட்டு இருக்கான். இனிமே இவன் தான் தாதா. இவன் கையில எல்லாரும் முத்தம் கொடுக்கணும். எனக்கு ஒரு பீர் வாங்கி தரணும். இந்த சர்க்குலர் உடனே பிரின்சிபால் ரூம் காமிச்சிரு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ரெண்டு. ஒன்னு காட்டுத்தனமா ஃபுட்பால் விளையாடுறது. இன்னொன்னு கண்ணா பின்னாடி தண்ணி அடிச்சுட்டு மட்டையாகிறது. ஹாஸ்டல் போகவா? இங்க எங்க சீனியர் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்த தூடா ஏசி பாரடா. இப்ப மூணாவதா எனக்கு இன்னொரு விஷயம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மாமே தொங்கிட்டியா? சாத்ரா புடிச்சுதானே இருக்க. ஃபர்ஸ்ட் பிரேக்ல இருந்து நீ கையெடு. அஷு ஆக்சிலேட்டர் ரொம்ப கொடுக்காதே சொல்றேன்ல. தெரியும்டா. சி நான் எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டே. இடிச்ச நீ. ஏய் ஆட்லடி நான் திருப்பின மக்கு. பாத்து கையடா நானே ஓட்றேன். நீ ஓடுற ரச்சனை தான் தெரியுது. என்னையும் சேர்த்து நீ கீழே தள்ளி விட்டுருவேன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா கிட்ட மட்டும் இதான் போட்டு கொடுத்த. என்னடி பண்ணுவ?
வெளியே போலாம் போ. பயந்துட்டல அத பார்த்து பயந்துட்டல. அவன் பெரிய இவன். சும்மா நடிக்காத. ஏய் அவன் ஏரியால அவன் ஆள்னா என் ஏரியால நான். சும்மா நீ வேணா பாரு, அடுத்த தடவை என்கிட்ட மாட்ட. சொன்னா புரியாதா? ஸ்டாண்ட் எடுக்க உங்க அப்பா சொல்லி கொடுப்பான். ஒழுங்கா சொல்லி கொடுறா. ஹே ஐஷு, ஹெச்ஓடி உன்னை தேடிட்டு இருக்காருடி. ஓகே போறேன் போறேன். சீனியரை பார்த்தா விஷ் பண்றதெல்லாம் இல்லையா? தூங்கிட்டு இருந்தீங்க. தூங்கினாலும் விஷ் பண்ணோம். வா. எம்பி பொண்ணுனா அவ்வளோ தும்புறா? இங்க வா. எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சா உங்க அப்பா? 1,40,004 votes. அதுல தானே கள்ள ஓட்டு. கள்ள ஓட்டுலாம் ஒன்றும் கிடையாது. ஒட்டுங்கப்பா. சீனியர் என்ன அளவது? லட்சுமி ஓனர் மாப்பிள சூப்பர் சார். நம்ம சீனியர். ஐம் சீனியர் ஆனந்த நாராயணன் பி பார். ஏய் கர்ரா. ஓகே பேக் டு தி பெவிலியன். நம்ம சீனியருக்கு லக்ஷ்மி மில்ல சூப்பர்வைசர் வேலை வேணுமா? உங்க அப்பன் தான் பெரிய பிஸ்தாமு. நாளைக்கு வரும்போது ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வரணும். என்ன? இல்ல அதெல்லாம் அவர் தரமாட்டாரு. லெட்டரோட வரணும். என்ன? ஏண்டா சீனியர், படிப்பு தான் கத்துக்கல, நின்னுட்டு ஒண்ணுக்கு போய் கத்துட்டு இருக்கலாம்ல. ஜூனியர் நின்னுட்டு அடிக்கிறவங்களாம் கவர்மெண்ட்ல வேலை கொடுக்குறான்னு சொல்லு. நின்னுட்டு அடிக்கிறான். ஏண்டா நின்னுட்டு பேர் வேலை கொடுத்தா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் சுத்தி மூணு இருக்கும் மொட்டை. அண்ணே டேய் இதுனா ஐந்தறியா? ஏண்டா லேப்ல பியூரோட்ட புறானா என்னடா பாத்துட்டு இருக்க? கூப்பிடுறாங்க. உங்க அக்கா கூப்பிட்டா உங்க மாமா அனுப்புடா. எங்க கிட்ட ஏன் சொல்ற? எங்க அக்கா ஒண்ணு இல்ல, ஐஸ்வர்யா அக்கா. ஐஸ்வர்யா? ஏய் சீ சீ. லெட்டர் ரெக்கமெண்டேஷன். சீனியர் நான் ஜூனியர். மாப்ள ஏய் சி 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 ஐஸ்வர்யா சிஸ்டரா? போடா. சிஸ்டர் ஜூனியர்லா நைட் கலக்கிடலாம். பரவாயில்லையே, சொன்னதெல்லாம் செய்யற. குட். ஓ என்ன மச்சான் மொட்டை ஏதோ கவ்விட்டு ஓடுது? அது ஒண்ணு இல்லடா, இது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும்னா அதான். யார்கிட்ட இருந்து? எம்பி கிட்ட இருந்து. எம்பியா? ஏண்டா கட்டு உடைச்சாதான் கவுன்சிலர் லெட்டர் கொடுக்குறான். ஆனா எம்பி பொண்ணு வந்து ஸ்ட்ரைட்டா நின்னு பார்த்து லெட்டர் கொடுக்குறான். உங்களுக்குள்ள என்ன ஜிங்கிலி காப்பி? சொல்லு சொல்லு. ஏய் வாயை திறந்து சொல்லுடா. உங்ககிட்ட சொன்ன ஊர் பூரா சொல்லிருப்பேன். ஏண்டா ஊர் ஃபுல்லா சொல்ல இது நகை கடை விளம்பரமா? சொல்லு மச்சான் சொல்றா. டார்ச்சர் தாங்க முடியல மச்சான். 2 மாசமா எங்க போனாலும் வந்துட்டு ஜிம்முக்கு போறேன், ஜிம்முக்கு வந்து நிக்கிறா. மெக்கானிக் கடைக்கு போறேன், மெக்கானிக் பால் கடையில அங்க வந்து நிக்கிறா. நான் கடையில போட்டா வாங்கிட்டு இருக்கேன், அங்க வந்து நின்று இருக்காடா. 2 நாளைக்கு முன்னாடி கையில இவ்வளவு மாத்திரை. விட்டமின் மாத்திரையா? மாத்திரையா? தூக்க மாத்திரடா. செத்துருவேன்டா. நம்மால ஒரு பொண்ணு சாலாமா சொல்லு. ஐயோ போலீஸ் பிடிக்கும். வேணாம் வேணாம் கூடாது. அதான்
லவ் பண்ணிக்கன்னு பெர்மிஷன் கொடுத்துட்டேன். யார? ஏய் என்னதான்டா? ஏய் லாக்கப்பே, காலையில ஞாயிற்கல்ல மசால் வடை சாப்பிட்டேன். பருப்பு வேவல, நூல் நூலா வந்துருச்சு. டீ போட்டானா டிக்காசும் தெரிஞ்சு போச்சு. பருப்பை வேக வச்சு காட்டுறேன்டா. ESP Coimbatore versus KEC Trichy. Who is gonna lift the Boost Soccer Cup this year? Kick off. That's Rakesh. Beautiful pass. That's Gautam, star striker for BSP. That was a marvelous tackle. No, he's rushing past. This looks dangerous. Goal! Gautam has done it again. BSP leads 1-0. Look at all that jubilation there. Boost must be the secret of their energy. ஏண்டா மாங்கு மாங்கு விளையாடி என்றா போயிட்டு பின்ன என்ன சப்போ ஃபிகர்லாம் அவன் ஆளுக்கு கையாட்டுது காலாட்டுது. நீ இந்த சூப்பர் ஃபிகர் வச்சிருக்கிய அங்க பாரு என்னிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் பக்குவப்பட்டவங்க. The players get back into the field. Is KEC gonna rise to the challenge? This promises to be a very interesting game. BSP on the strike. Gautam. ஐஷு என்ன பாரு. Gautam is getting dangerously close. என்ன பாரு. ஐஷு என்ன பாரு. Super ball control. ஐஷு என்ன பாரு. Oh, is he gonna create the magic again? Where is he heading? Oh! ஏய் இன்னும் பொண்டாட்டி குழந்தை பிறந்த மாதிரி அவசரமா உள்ள போயிட்டு இருக்க. விளையாடாத, சீரியஸா இருக்க. உள்ள போனா நம்ம எல்லாருமே சீரியஸ் ஆயிடுவோம். வாசு படத்துல வர வில்லனுங்க மாதிரியே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிக்கிட்டு 6 அடி உயரத்துல 40-50 பேர் உள்ள இருக்கானுங்க. இங்க பாரு, அந்த பொண்ணு மூஞ்சில பட்டது ஃபுட்பால்னு தெரிஞ்சதுக்கு இனி கோயம்புத்தூர்ல எவனுமே ஃபுட்பால் விளையாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போறதா பேசிட்டு இருக்கானுங்க. அடிச்சது நீதான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா மகனை தோட தூக்கின்னு போய் சைலண்ட் அழிவுட்டு இதோ வெறும் கையில சுண்ணாம்பு அடிச்சுன்னு போறாரு. அவர் தான் MP. வணக்கம் சார். 2 நாளா அவளை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன். So, what is the principle of a multiple transformer? சாரி. பரவாயில்ல, தெரியாம தானே செஞ்சீங்க. தெரிஞ்சுதான் செஞ்சேன். ஐஷு, அந்த ரவுடி பையன் வேணும்னு பண்ணேன்னு சொன்னானா? உங்க அப்பா கிட்ட சொன்னியா? உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனை என்ன பண்ற பாரு. பீட்டர், இத பெரிய விஷயம் ஆக்காத. தம்மா ஒரு சிகரெட் வாங்க வக்கு இல்ல உனக்கு. ஏன்டா இவ்வளவு பெரிய உடம்பு? காசு இல்ல மச்சான். கிட்னியை வித்துரு. சிகரெட்டுக்கு 1,000 ரூபாய் இல்லாம சுத்துற நீ ஒரு கிட்னி இல்லாம சுத்துறது தப்பே இல்ல. ஏனுங்க 5 மணிக்கு போறேன்னு சொன்னல, லேட் பண்றீங்க? தேதான இருக்குற 1500 போலாமே. பஸ் டைம் சொன்னடா, கிறங்க புடிச்சவனே. அடி போயிச்சாடா. இந்த பொழப்புக்கு எவ்வளவு லவ் பண்ணி தொலைலாம்ல. ஏய் லாக்கப்பே, லவ்ன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும். ஆனா சொரிஞ்சு முடிச்சிட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்கங்க திண்டு திண்டா வீங்கி இருக்கும். இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு. மச்சான் தம்மு தம் அடிச்சது அப்புறம் கக்கூஸ் வருதுன்னுவான்.
போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பசிக்கிற ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு கேட்பான். ஆஹா சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு, இனி நீ அவ்வளவுதான். எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. உங்க 2 பேருக்குள்ள என்னமோ நடக்குதுல்ல. ஒழுங்கா உண்மையை சொல். ஐஷு சும்மா கம் ஆன் டெல் மீ. நீ சொல்லல, நான் காலேஜ் மொத்தமும் சொல்ல போறேன். கண்டிப்பா சொல்லுவேன். வா சீனியருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சம்திங்னு காலேஜ் ஃபுல்லா போஸ்டர் அடிக்க போறேன். ஐஷு ஏய் சும்மா விடக்கூடாதியா? பேசிக்கிட்டு இருக்கீங்க லாரி பண்றது மட்டும் எப்படி இருக்கிறான்? போடா என்ன நிக்கிறான்? ஆட்டோக்கு வழி விடுங்க. போடா அழக்கண்டா, போடுங்க 4 பேர் போடுங்க. என்னடா லுக்குறா?